அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு, நிறைய பேர் கேட்டுட்ருக்க ஒரு பதிவு. அடமான நகைகளை மீட்கவும் தங்க நகை சேர்றதுக்கும் நாங்கள் ஏமாந்த பணம் எங்களுக்கு திரும்ப கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு பதிவு தாங்க இது. நிறைய பேர் ஒரு சிலருக்கு பணம் கொடுத்துருப்பீங்க. அந்த பணத்தை வாங்கி அவங்க நல்லாவே இருப்பாங்க. ஆனால் அந்த பணத்தை திரும்ப கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் அவங்களுக்கு வரவே வராதுங்க. ஆனால் பணத்தை வாங்கினவங்க நல்லா இருக்காங்க, ஆனால் நம்ம தான் கொடுத்துட்டு ரொம்ப ஏழையாக இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்கிறதன் மூலமாக கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு 4 வாரம் தொடர்ந்து செஞ்சிங்கனாவே உங்களுடைய அந்த பணம் திரும்ப கிடைக்கும். அதே போல் அடமானத்துக்காக நீங்கள் வச்ச நகைகளை நிச்சயமாக மீட்க முடியும். அது என்ன அந்த பரிகாரம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸோட டெய்லி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் ரொம்ப சிம்பிளான பொருள் தாங்க. ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க, உப்பு, கல்லுப்பு, ஒரு பிரியாணி இலை, ஒரு நீல கலர் பேனா, இது மட்டும்தாங்க இதுக்கு தேவையான பொருள். இதை ஆண்களும் பெண்களும் செய்யலாம். ஆனால் பெண்கள் செய்யும் பொழுது சுத்தமாக செய்யணும். வெள்ளிக்கிழமை மட்டும்தான் செய்யணும். வெள்ளிக்கிழமை காலை பிரம்ம முகூர்த்தத்தில் 4லேருந்து 10 மணிக்குள்ளே செய்யலாம். அதை தவிர 6 மணிக்கு மேலே செய்ய. வெள்ளிக்கிழமை 10:30 to 12 ராகு காலம் இருக்குது, அந்த நேரத்தில் செய்யாதீங்க. மாலை 6 மணிக்கு மேலே வச்சுக்கோங்க. பூஜை அறையை சுத்தம் பண்ணி ஒரு விளக்கை ஏற்றிட்டு பூஜை அறை கீழே உட்காந்துக்கோங்க. பூஜை அறை இல்லாதவங்க ஒரு சாமி படத்துக்கு காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றிட்டு கீழே உட்காந்துக்கோங்க. எப்படி செய்யணுங்கிற விளக்கம் பார்க்கலாங்க. ஒரு சுத்தமான கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. அதே போல் 2 பிரியாணி இலை, நல்ல நிலையில் இருக்கக்கூடிய பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு தட்டு நிறைய கல்லுப்பு எடுத்துக்கோங்க. இவ்வளவே தான் இதுக்கு தேவையான பொருள். கண்ணாடி பவுல் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மரத்தால் ஆன பொருட்களை எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக்கை உபயோகப்படுத்தாதீங்க. இப்போது இந்த பிரியாணி இலை ஒரு சில இடத்துல கிழிஞ்சிருக்கு அப்படின்னா எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் கல்லுப்பு ஒரு தட்டில் பரப்பி எடுத்துக்கோங்க. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போது இந்த பிரியாணி இலையில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பேனா எடுத்துக்கோங்க. நீல கலர் மற்றும் பச்சை கலர் பேனா எடுத்து இப்போ ஒரு அடகு கடையில் நீங்கள் எவ்வளோ பொருள் வச்சுருக்கீங்களோ அதை எழுதிக்கோங்க. நான் என்னுடைய அடகு கடையில் வளையல் 3 பவுனும் மோதிரம் 1 பவுனும் வச்சுருக்கேன். அதை முன்பக்கம் எழுதியிருக்கேன். பின்னாடி எனக்கு ஒருத்தர் 15,000 ரூபாய் பணம் கொடுக்கணும். ரொம்ப நாளாக ஆயிடுச்சு. அவரும் வாங்கி 4-5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, ஆனால் கொடுக்கவே இல்லை. ஆனால் அவர் நல்ல வசதி வாய்ப்போடு இப்போ இருக்கார், ஆனால் அந்த இதை தரல. அதனால் நான் எழுதியிருக்கேன் பின்பக்கமாக. இப்போது அந்த கண்ணாடி பவுலில் உப்பு நிரப்பிட்டு பிரியாணி இலையை அப்படியே நான் மடித்து வச்சுருக்கேன். இது போல் அந்த பிரியாணி இலையில் நகைக்காகவும் எழுதலாம், ஏமாந்த பணத்துக்காகவும் எழுதலாம். என்ன விஷயமோ அதை இந்த மாதிரி எழுதி மடித்து வச்சதுக்கப்புறம் திரும்பவும் உப்பு போட்டு நிரப்பிடுங்க. நிரப்பினதுக்கப்புறம் ஓரளவுக்கு நிரப்பினா போதும், ஃபுல்லாக நிரப்பணுன்ற அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஃபுல்லாக நிரப்பிட்டு அது மேலே மஞ்சத்தூள் தூவிட்டு அப்படியே பூஜை அறையில் 3 நாட்கள் வச்சுருங்க. இப்போ வெள்ளிக்கிழமை வைக்கிறீங்க அப்படின்னா திங்கக்கிழமை எடுத்து அந்த இலையை மட்டும் எரித்து அப்படியே தூவி ஊதி விட்டுருங்க. இல்லைன்னா தண்ணி ஓடுற இடத்துல விட்டுருங்க, கால்படாத இடத்துல போட்டுருங்க. உப்பை கரைச்சிருங்க, தண்ணியில் கரைச்சிடுங்க, இல்லைன்னா சிங்கில் அப்படியே கரைச்சி விட்டுருங்க. இதை அப்படியே நீங்கள் எத்தனை நாள், 4லேருந்து 5 வாரம் நீங்கள் பண்ணும் பொழுதே உங்களுக்கான நகை உங்ககிட்ட சேரும். அதே போல் பணம் நீங்கள் கொடுத்து ஏமாந்த இடத்துலேருந்து பணம் திரும்பி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை உருவாகும். இது போன்ற நல்ல பதிவுகளை பார்க்கும் பொழுது உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.